அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். கிரேக்க நாட்டில் மைலோன்னு ஒரு லிஃப்டிங் பர்சன் இருந்தானுங்களாம். அவர் பேர் புல் லிஃப்டிங் மைலோனா தான் எல்லாத்துக்கும் தெரியுமா. அவனை அந்த முழு பெரிய காளமாடு இருக்கும் இல்லைங்களா, அந்த காளமாடை ரொம்ப எளிதாக தூக்கி தோள் மேலே வச்சுப்பானான். அப்போது அவங்கிட்ட சர்வசாதாரணமாக வச்சுப்பானான். எல்லாரும் அவங்ககிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்படி மைலோ உன்னால் இது முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறப்போ மைலோ சொல்லியிருக்கிறான், எங்கள் வீட்டில் இருக்கிற மாடு கன்று போட்டுச்சு. நான் முதல் நாள் கன்று போட்டதுலேருந்து தினமும் அந்த காளை மாட்டை தூக்கி தூக்கி என் தோளில் வச்சுப்பேன். அது அப்போ இருந்து எனக்கு பழக்கம், தினமும் செய்வேன் அதை அப்படின்னு சொன்னானாம். அப்போது தினமும் ஒரு வேலையை செய்கிறப்போ அந்த இன்க்ரீஸிங் வெயிட் அவனுக்கு தெரியலை. அதனால தான் அவனால் அந்த காளையை எளிதாக அவனால் தூக்க முடிஞ்சுது. இப்போது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு படிக்கிறவங்களோ இல்லை பணி செய்கிறவங்களோ அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருந்தோன்னா நமக்கு ஒரு பெரிய சுமையாக அது இருக்காதுங்க. நம்ம வருஷம் பூரா நடத்துகிறத படிக்காமல் கடைசி நேரத்தில் முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து படித்தோன்னா ஒரே நாளில் காளமாட்டை தூக்கி தோளில் எப்படி வைக்க முடியாதோ அப்படி தாங்க பரீட்சையும் நம்மளுக்கு ஆயிடும். அதனால் அன்னன்னைக்கு நடத்துகிறத அன்னன்னைக்கு படிக்கணும், அன்னன்னைக்கு பணிகளை அன்னன்னைக்கு முடிக்கணுங்க. அப்போ தான் எல்லாமே எளிதாகும். இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லைங்க, இறையன்பு IAS அவர்கள் சொன்னதுங்க இது. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.